திருச்சி மாவட்டம் அள்ளித்துறை அப்படிங்கிற ஊர்ல ஒரு பழங்கால கோவில் இருக்கிறதா கேள்விப்பட்டு உடனே அங்க போனோம். யதார்த்தமா போன இடத்துல நாங்க கேட்ட தகவல்களும் கேள்விப்பட்ட தகவல்களும் கண்ணால பார்த்த விஷயங்களும் எங்களை ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே கொண்டு போனது. இவ்வளவு பழமையான கோவில், பெருமை மிக்க கோவில், கொண்டாடப்பட வேண்டிய கோவில் ஏன் இன்னும் பிரபலமாகல அப்படிங்கிற கேள்விதான் எங்களை இந்த வீடியோவை உங்க முன்னாடி காட்ட வச்சது. நாங்க ஆச்சரியப்பட்ட புல்லரிச்ச தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். அள்ளித்துறை பார்வதி ஈஸ்வரர் திருக்கோவில் தேடி ஒரு பயணம். பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே ஒரு பழங்கால கோவில் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கல்வெட்டு முறைகள்லாம் பழங்காலத்துலேருந்து வந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். இங்கே நான் அந்த கருங்கற்களை நான் பார்க்க முடியுது. இது ஆனால் பழங்கால கோவில் மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், நான் இது பழங்கால கோவில் தான். கிட்டத்தட்ட இது 2500 வருஷத்துக்கு கட்டப்பட்ட கோயில். இது சோழர்கள். ஆமாம், 2500 வருஷம் கட்டப்பட்டது. இது சோழர்கள் கல்வெட்டு. இது 3 பிரிவாக படிச்சிருக்காங்க. சோழர்கள், பல்லவர்கள், அப்புறம் நாயக்கர்கள் சொல்லுவாங்களே, அந்த 3 பிரிவாக அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கா. சோழர் காலத்தில் சுவாமி கருவறையும் அர்த்த மண்டபமும், பல்லவர்கள் அதுக்கப்புறம் உள்ள மண்டபங்களும் அதுக்கப்புறம் நாயன்மார்கள் ஆட்சியில் அவங்க அப்படி 3 பிரிவா இதை கட்டப்பட்ட கோயில். சுவாமியோட திருநாமம் பார்வதீஸ்வரர். அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி. அம்பாள் 1500 வருஷத்துக்கு அப்புறம் தான் அம்பாலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முதல் இங்க பிரதிஷ்டை பண்ணது சுவாமி மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அம்பாலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி பாலாலயம் பண்ணியிருக்கா. பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கோயில்களோட நிலைமை மாறிடுது. அடைந்து யாராலையும் பக்தர்கள் யாரும் உள்ள சேவிக்க முடியாம ஆகிருக்கு. இப்ப சுவாமியோட மகா கருணைனாலும் பேரொருனாலும் இந்த 2026 அவருக்கு தேவையானபடி நல்லபடியா கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டார். அது அவருக்கு யாருக்கிட்ட என்ன வாங்கணுமோ உபயதாரர்களை வச்சு சுவாமி எல்லாம் அவரோட திருப்பணியா முடிச்சு. இவருக்கு சொந்தமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானகட்டி மண்டபம்னு இருக்கு. இந்த கோயில் அளவுக்கு பெருசு. பின்னாடி இன்னமும் இருக்கு. இவருக்கு தீர்த்த குளங்கள் இருக்கு. சரிங்களா. சுவாமி அவரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண காலத்துல சுவாமி மரகத பச்சையா காட்சி தருவார். ஒவ்வொரு கிரகண நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா மரகத பச்சையா காட்சி தருவார். அன்னைக்கு பக்தர்கள் உள்ள கருவறையில போக அனுமதி உண்டு. திண்டுக்கல், பழனி இந்த மாதிரி இடத்துல சுவாமி இது பண்ணுவா. ஏன் இந்த கிரக நேரத்தில் பச்சை கலர்ல காட்சி தராரு அப்படின்னா, அம்பாளை தனது இடரூபமா வச்சிருக்கதா அர்த்தம் நம்ம ஆலயத்தில். அதனாலதான் சுவாமியோட திருநாமம் பார்வதீஸ்வரர்னு வந்திருக்கு. அம்பாளை தனது இடரூபமா வச்சிருக்கார். இதுக்குன்னு ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. சுரங்கத்தோட நுழைவாயில் அதுதான் சுரங்கப்பாதை. இங்க தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கு. இதுக்கு கீழே இதே மாதிரி மண்டபம் கீழே இருக்குன்னு சொல்றோம். ஆனா இன்ன வரைக்கும் நாங்க பார்த்தது கிடையாது. ஆதியில இருந்தவ சொல்றா. இதே மாதிரி குகை கோயிலும் கீழே இருக்கு. அங்க சுவாமி மட்டுமே, சுவாமியோட திருமேனி சின்னதா இருக்குமா, சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தா. சுரங்கப்பாதைகளும் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல இந்த போர் நேரங்கள்ல அந்த சுரங்கத்துக்குள்ள போயிட்டு வருவா இல்லையா, அதுக்காக இது தோன்றுனதா சொல்லப்படுறது. தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கா இதோட சுரங்கப்பாதை. இதுக்கு இன்னும் பழனியில நம்ம பார்வதீஸ்வரருக்கு பழனியில ஒரு சத்திரமே இருக்கு. ரொம்ப விசேஷமான தலம் இந்த ஸ்தலம். இங்க உள்ள காலபைரவர் பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒன்னா இருப்பா. சூரியன், காலபைரவர், சனீஸ்வரர் 3 பேரும் ஒன்னா இருப்பா. திருமண தடை நிவர்த்தி ஸ்தலம் இந்த ஸ்தலம். சுவாமி கேட்டதை கொடுப்பா. ரொம்ப சுவாமி எப்படின்னா எல்லாத்தோட நவகிரக தோஷம், ராகுகே தோஷம், திருமண தடை, சந்தான பாக்கியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா கிரக நிலைகளுக்கும் சுவாமி பூஜித்தம்னா கண்டிப்பா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகமா நம்பப்படுது நம்ம ஆலயத்துல. தட்சிணாமூர்த்தியும் தனி சன்னதி இங்க இருக்கு. ரொம்ப பிரதானமானவர். எங்கேயுமே கோஷ்டத்துல தான் இருப்பா. இவருக்குன்னு தனியா சன்னதி கிடையாது. நம்ம இதுல உண்டு. கோயில் இந்த சன்னதி கட்டுறப்ப புதிய உண்டு இருந்தவர் இவரை எடுத்து வச்சு இப்ப சன்னதி கட்டியிருக்கும். இங்க உள்ள சிலைகள்லாம் இங்கே இருந்தது. ஆமா, இன்னமும் நிறைய இருக்கு. நம்ம தோண்டல. பின்னாடி பார்த்தோம்னா மகாவிஷ்ணு இருக்கார். சனிக்கிழமை அவருக்கு ஒரு பால் பண்ணி ஒரு துளசி மாலை போட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதெல்லாம் அந்த காலத்தோட மூலிகை பெயிண்ட்டுக்கள். அப்ப கோயில் கட்டினது கிட்டத்தட்ட இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சது பெயிண்ட் எல்லாம். பிரம்மானா அந்த காலத்து சிற்பங்களை பாருங்க. முக லட்சணமே உங்களுக்கு தெரியும். தனியாக காட்டி இப்போ இருக்கிறதுக்கும் அந்த காலத்தோட சிற்பத்துக்கும் நிறைய மாறுதல் இருக்கும். 3 தலையோட இங்கே காட்சியளிக்கிறார். ஆமாம். இந்த கோவில் இவ்வளவுதான் பழங்காலத்திலே இருந்திருக்கா இல்லை பெருசா? இது பெரிய கோயில். பெரிய கிடையவே கிடையாது. இது இப்போதைக்கு இவ்வளவு இருக்கு. இவர் சொன்ன விஷயங்களை விட இங்குள்ள கல்வெட்டுகளை பார்த்தாலே இந்த கோவில் எவ்வளவு பழமையானதுன்னு தெரியும். இந்த கோவில் பத்தி எல்லாரும் என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா மக்கள் சொன்ன கருத்து ஒரு நிமிஷம் எங்களை உரைய வச்சது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இதை தான் நினச்சி வேண்டிக்குவோம். இன்ன வரைக்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு. ரொம்ப சங்கடப்பட்டுட்டு 1 மாதமாக ரொம்ப அழுது புழும்பிட்டு இருந்தேன். இது எல்லையில் நான் இருந்து
அவர்கிட்ட தான் ஒப்படைச்சேன். நல்லபடி நாடுமா எனக்கு யாரும் வரல. ஆள் மூலியமா எனக்கு வந்து கூட இருந்து எனக்கு நல்ல முறையாக செஞ்சு வீட்டில் கொண்டாந்து என்ன நல்லபடியாக வச்சுருக்காரு. நிறையா செஞ்சுருக்காரு. ஒரு மன திருப்தியோடு இருக்கேன். இப்போ அதனால் வாரம் நான் இங்கே வந்துட்டு வேண்டுதல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் குடும்ப பிரச்சனைங்க இருக்குது. அதனால் நான் வந்து சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு முக்கால்வாசி நிறைவேற்றிட்டாங்க. அது வந்து எனக்கு கூட எங்கள் குடும்பத்திலேயே எல்லாத்துக்குமே தெரியுது. அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு நானுன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து வெளியில் இருக்கவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, வெளியூர் எல்லாருக்குமே நிறையவே நடத்தி கொடுக்குறாரு. இந்த கோயிலுக்கு வந்தால் நிறைய. இந்த கோவில் அந்த காலத்துல மிகப்பெரிய பரப்பளவுல இருந்திருக்கு. அதற்கு ஆதாரம் தான் இந்த கோவிலோட யானை கட்டி மண்டபம். யானை கட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னதும் பழமையான மண்டபம்னு நினைச்சு ஆச்சரியத்தோட போன எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம். காரணம், போற்றி பாதுகாக்க வேண்டிய மண்டபம் பாழடைஞ்சி குப்பைகளோட கிடங்கா மாறி இருந்தது. இதை பார்த்த உடனே எங்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகி இருந்தது. இந்த தகவல்களை கேட்ட பிறகு, மக்கள் மனசுல இருந்து வர வார்த்தையை உணர்ந்த பிறகு, கல்வெட்டு குகை அடையாளங்களை பார்த்து பிரமிச்சு போன பிறகு, ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போன மாதிரியான ஒரு மன அமைதியில கண் கலங்கி உடம்பு சிலிர்க்க ஆரம்பிச்சது. முக்கியமா உடைஞ்சிருந்த இந்த கோவிலையும் மண்ணுல புதஞ்சிருந்த பொக்கிச சிலைகளையும் மீட்க நாங்க யாருகிட்டையும் உதவி கேட்கல. எல்லாமே தானா நடந்ததுன்னு அர்ச்சகர் சொன்ன சொல் எங்களை பிரமிக்க வச்சது. இந்த கோவில் எதற்காக மீண்டும் புதுமையடையணும்? மக்கள் ஏன் கண்ணீரோட உருகி உருகி வழிபடணும்? நாங்க ஏன் இதை வீடியோவா பதிவு பண்ணணும்? இந்த கோவில் வரலாற உலகத்துக்கு நாங்க ஏன் தெரியப்படுத்தணும்? வீடியோவா எடுத்தது நாங்க, நடத்தியது பரம்பொருள். ஆம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜோதி தீபதர்ஷயாமி